Infinix Zero Flipங்கிற இந்த மாடலை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? மொபைலோட பாக்ஸ் பார்க்க எப்படி தான் இருக்கும். பாக்ஸ் ஓப்பன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கு. மொபைல் தவிர்த்து பாக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 70 வாட்ஸ்க்கான அடாப்டர் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் இருக்கு. சிம் எஜெக்டர் பின் இருக்கு. மொபைல் கேஸ், சம் டாக்குமெண்டேஷன். ஓவரால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மொபைலோட பாக்ஸ்ல இருக்கு. இப்போ மொபைலை பத்தி பார்க்கலாம். மொபைலோட டிசைன் பொறுத்தவரை பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா பக்கத்துக்கு அந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா கார்லிங் கொல்லாக்கஸ் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கார்லிங் கொல்லாக்கஸ் 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைனைஸ் பொறுத்தவரை சைடில் ஃப்ரேமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்க நல்லாவே இருக்கு. மொபைலோட ஃபிக்ஸட் ஏரியா பொறுத்தவரை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன், பவர் பட்டன் இருக்கு. பவர் பட்டன் ஜாயின் ஆகி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும். அப்படியே பாட்டம் வந்தோம் அப்படின்னா பாட்டம் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரை இருக்கு. அடுத்து டைப் சி போர்ட் இருக்கு. அடுத்து ஸ்பீக்கர் இருக்கு. சிம் ட்ரை பொறுத்தவரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 நேனோ சிம் போட்டுக்க முடியும். வெயிட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 201 கிராம் இருக்கு. திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.64 mm இருக்கு. டிஸ்பிளே பொறுத்தவரை இந்த மொபைல பார்த்தா மொத்தமாக 2 டிஸ்பிளே இருக்கு. ஃபர்ஸ்ட் மெயின் டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். 6.9 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் LTPO AMOLED டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1400 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. HDR கண்டென்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சப்போர்ட் ஆகும், நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. அதே பேக் சைடுக்கு இந்த டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 3.6 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பேக் சைடுக்கு இந்த டிஸ்பிளேட பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1100 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. இந்த மெயின் டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பேக் சைடுக்கு இந்த குட்டி டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்க முடியும். யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கறது, வீடியோ பார்க்கறது, ஏன் கேமிங் கூட சில கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. அப்படியே கேமரா பக்கம் வந்தோம்னா ஃப்ரண்ட்ல செல்ஃபி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடுல பார்த்தீங்கன்னா டபுள் கேமரா இருக்கு. 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமராவும் 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 4K 60 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அப்படியே பேக் சைடுல வந்தோம் அப்படின்னா பேக் சைடுக்கு 2 கேமரா யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 4K 30 fps வரை வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்கு. வைஃபை பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. ப்ளூடூத் பார்த்தா 5.4 இருக்கு. NFC சப்போர்ட்டுமே இந்த மொபைல் இருக்கு. ஓஎஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா XOS 4.5ல Android 14 கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் பேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். இந்த ஃபிளிப் மொபைல பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரிலேருந்து 150 டிகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஆங்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபிளிப் மொபைல்னால நம்ம வந்து ஃபிளிப் பண்ணி இந்த ஆங்கிள் வச்சு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity 8020 இந்த ப்ராசர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசர் பற்றி சொல்ல அப்படின்னா இது ஒரு கேமிங் ப்ராசர்லாம் கிடையாது. அதுக்கு கேம்லாம் ப்ளே பண்ண முடியாது, இல்லை கேமும் ப்ளே பண்ண முடியும். ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நார்மல் யூஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். பேட்டரியை பொறுத்தவரை 4720 mAhக்கான பேட்டரி இருக்கு. அது சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா 70 வாட்ஸ்க்கான சூப்பர் வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. மொபைலோட ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ரோம் பொறுத்த ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம்ல மட்டும் தான் இருக்கு. ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4X கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 512GB அவைலபிளா இருக்கு. அண்ட் ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா FX 3.1 கொடுத்துருக்காங்க. மொபைலோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேரியன்ட் தான் அவைலபிளா இருக்கு. இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா. நான் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். இந்த ரிவ்யூ கிடையாது. இந்த மொபைலை பத்தி வேற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.